ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு பிரதோஷம். ஸோ வியாழக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் நம்ம நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம். எந்தெந்த ராசிக்காரர்கள் இன்னைக்கு நரசிம்மரை வணங்கலாம்ங்கிறத பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் நகரவே இல்லை, அதே சிம்மத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு வாரத்தில் காலை வேளையில் அலுவலக ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தால் அது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் தேவை. எனக்கு ஆஃபீஸில் பிரச்சனை, இல்லை கலீகோட ஒரே பிரச்சனைனா பைரவரினுடைய வழிபாடு ரொம்ப சிறந்தது. ஸோ வியாழக்கிழமை இன்று காலை வேளையில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இன்றைய உங்களுடைய குழப்பங்களும் ஒரு மனதில் ஒரு நிறைவும் வரும். ரிஷபராசி நேயர்கள் இன்னைக்கு தன லாபங்கள் இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நமக்கு நன்மையை தரும். இன்றைய நாளில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும். பல நாட்களாக ஒரு சில பல் பிரச்சனைகள் அல்லது காது இது மாதிரியான விஷயங்களில் ஒரு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். மருத்துவ செலவுகளும் குறையும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. மிதுன ராசி நேயர்களுக்கு குருவார பிரதோஷத்தில் சிவன் ஆலயத்தில் அரிசி, மாவு மற்றும் அபிஷேகத்துக்கான திரவியங்களை தானமாக கொடுக்கலாம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும். இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் சிறப்பு. நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இன்று தீர்வுகள் கிடைக்கும். கடகராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் உங்களினுடைய வார்த்தைகளால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் இன்று கொடுக்கல் வாங்கல் மற்றும் உங்களினுடைய பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் காத்திருக்கிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனக்கவலைகள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகள் உண்டு. ஒரு சில பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில், அதுவும் கர்ப்பிணி பெண்களுக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் போகலாம். தேவைப்பட்டால் மருத்துவரை சந்திப்பது நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலேயும் சில குறைபாடுகள் வரலாம். மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். வீட்டில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து விஷயங்கள் மற்றும் பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய முதலீடுகள், இதில் இருக்கக்கூடிய பண முடக்கங்கள் இதுவும் உங்களுக்கு தீர்வதற்கான வாய்ப்புகள் வரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு நன்மையை தருவார். கன்னிராசி நேயர்கள் இன்று பிரதோஷத்தில் நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய அவர்களுடைய எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். துலாம் ராசி நேயர்கள் இவர்களும் இன்றைய நாளில் பிரதோஷ வேளையில் குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மர் சுவாமிக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபாடுகளை செய்யலாம். இவர்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் நன்றாகவே முடிவடையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு தீரும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும். பல மாதங்களாக எடுத்து வைத்த விஷயங்கள், முயற்சிகள் இது அனைத்தும் தடங்கலின்றி இன்று முடியும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். மற்றவர்களினுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதோ அல்லது மற்றவர்களுக்காக இன்று ஜாமீன் கையெழுத்திடுவதோ இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நன்மைகள், நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் இன்றைய நாளில் போகும். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள தகராறுகள் தீரும். நண்பர்களினுடைய உதவி மனதிற்கு ஆறுதலை தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மனச்சுமை, சில போராட்டங்கள், மாற்றங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நிம்மதியை தரலாம். ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும். காதல் வாழ்க்கை வெற்றியடையும். மகர ராசி அன்பர்கள் இன்று திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது.
இந்த மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடைய விநாயகரை வழிபாடு செய்யலாம். பிரதோஷ நாளான இன்று குருவாரத்தில் நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய சத்ருக்களினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீரும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் மாறும். இன்று நாள் முழுவதும் நீங்கள் சற்று மன அமைதியும் சந்தோஷத்துடனும் இருக்க உங்களினுடைய நண்பர்கள் காரணமாக இருப்பார்கள். இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடியதாகவே அமைகிறது. படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் மேல் படிப்புக்காக தயார் நிலையில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரலாம். இன்று பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மற்றவர்களிடத்தில் கடன் கொடுப்பதோ கடன் கேட்பதையோ தவிர்க்கலாம்.